ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜாரா பேபி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் பாப்பாவுடைய ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக பேக் பண்ணியிருக்கேன். இது வந்து செய்கிறது ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து வெட்டி வச்ச வெங்காயம், 3 பச்சை மிளகா, அண்ட் தென் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி வந்து லைட்டாக வதங்கினா பரவாயில்ல, பட் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 3லேருந்து 4 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து ஒரு 50% வதங்கினா போதும். ஸோ தக்காளி கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக போடுவேன். இருந்தாலும் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட் கலருக்காக போட்டிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் என்னோடய சமையலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேங்க எல்லாருக்குமே தெரியும், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கூடவே அம்மா அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், இவ்வளோ தான் தேவையான பொருள். இது கூடவே உப்பு அண்ட் தென் தயிர். நீங்கள் தயிர் ஆப்ஷனல் தான், தயிர் இல்லைன்னு நீங்கள் லெமனும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் போன தயிர் போட்ட உடனே நீங்கள் வந்து ரைஸ் போட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து குக் ஆகட்டும். ஸோ இந்த அளவு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அரிசியை வந்து கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 இது தான் வந்து பாஸ்மதி ரைஸோடைய தண்ணி அளவு. நான் வந்து இன்றைக்கி 1.25 வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அரிசி போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 3 விசில், 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் விடுங்க, 1 விசில் வந்து ஸ்லிம்மில் வச்சு விடுங்க. நீங்கள் சிம்மில் வைக்காமல் டேரெக்டாக 4 விசில் விட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழையாமல் தான் வரும். ஸோ விசிலை போட்டு கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி விசிலை போட்டுடுங்க. ஸோ விசில் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்துங்க. அரிசியெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது, அடியும் பிடிக்கல. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. லவ் யூ ஆல். Bye bye.